ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே எப்படியாவது இந்த பதிவு கேட்டுட்டினா நாளை விடியல் என்பது நிச்சயமாக உனக்கு பேரின்ப பெருமகிழ்ச்சியை தரப்போற நல்ல விடியலாகத்தான் இருக்கும். இத்தனை நாளா நீ என்கிட்ட கேட்டு எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கலாங்கிறதுக்காக உன் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த. ஒரு விஷயம் நடக்கலையா, நல்ல விஷயம் நடக்கும்ன்றது இப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். ஆம் என் செல்லமே, நீ கேட்டதையெல்லாம் சரியா சிறப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தும் விதத்துல இந்த வராகியம்மா உனக்கு கொடுப்பதற்காக தான் இந்த இரவு பொழுதை தேர்ந்தெடுத்தேன். நாளையிலிருந்து நீ கேட்ட மகிழ்ச்சியான எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக நடக்க போகுது. உனக்கு நெருக்கமான நபர் மூலமாகவே உன் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் உனக்கு செய்ய போறேன். உன் கைகளுக்கு மஞ்சளும் குங்குமமும் வந்து சேரும்படி மங்களகரமான விசேஷங்களை நடத்த போறேன். மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களை நினைவு கூர்ந்து அதையெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு எப்பவுமே மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கோ. மற்ற எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும். அதை விட்டுட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ ஏதாவது சொல்லுவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்காக எதையும் செய்ய நினைக்காதே. ஏன்னா நீ என்ன செஞ்சாலும் உன்னை சுற்றி இருக்கவங்க ஏதாவது ஒரு வகையில் உன்னை விமர்சித்து கொண்டு தான் இருப்பார்கள். நீ நல்லது செஞ்சாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. நீ கெட்டது செஞ்சாலும் அப்போதும் உன்னை பழித்து இழிவாகத்தான் பேசுவார்கள். நீ எதுவுமே செய்யலைனாலும் எதுக்குமே லாயக்கற்றவன் அப்பையும் உன்னை குறைவாக மதிப்பு தரலாம மட்டம் தட்டி தான் பேசுவாங்க. அப்படி நீ என்ன செஞ்சாலும் செயலைனாலும் உன்னை பற்றி பேசுகிற இந்த மனிதர்களின் வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு யோசி என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை சரியாய் சிறப்பாய் வாழ்வதற்கான வழிகளை நானே உன் கண்களில் காட்டுறேன். இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ கவலைப்படாம உன் கடமைகளை மட்டும் சரியா செஞ்சினா போதும். மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில வந்து சேரும் என் செல்லமே. உன்னை நோக்கி வர்றது எமனாகவே இருந்தாலும் என்னை தாண்டி தான் என் அன்பு பிள்ளையான உன்னையும் உன் குடும்பத்தையும் தொட முடியும். ஏன்னா உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக குலம் காக்கும் எல்லை சாமியாக உன் குலதெய்வமாக இந்த வராகியம்மா நானே நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு துணையா பாதுகாப்பு கவசமாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாக மட்டும்தானே நடக்கும். இனிமே நீ போற பாதையில எல்லா விஷயங்களும் சரியாய் சிறப்பாய் நடக்கும்படி நான் செய்ய போறேன். நீ எடுத்த முடிவுகளில் எல்லாம், நீ செய்த செயல்களில் எல்லாம், உன்னுடைய முயற்சிகளில் எல்லாம் இனி வெற்றியை பார்க்க போகிறாய் என் செல்லமே. நீ கவலைப்படாம உன் கடமையை மட்டும் சரியா செஞ்சினா போதும். நிச்சயமாக உனக்கான வெற்றி தானாக உன்னை வந்து சேரும். எதை பார்த்தும் பயப்படாம என்னாகும் ஏதாகும்னு ஆராய்ச்சி செய்யாம அவ்வப்போது சரியான முடிவை நிதானமாக கவனமாக எடுக்க பழகு. எல்லா இடங்களிலும் நீ நேர்மையாக நடந்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். நீ எந்த அளவுக்கு நிதானத்தோடும் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில வெற்றி உன்னை வந்து சேரும். இந்த வராகியம்மா உன்கிட்ட இருக்கக்கூடிய தவறான பழக்கங்களையும் கெட்ட சிந்தனைகளையும் விலக்கி வச்சு உன் வாழ்க்கைக்கு தேவையான சரியான முடிவுகளை மட்டும் நீ எடுக்கும்படி செய்ய போறேன். நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். கலங்காதே என் குழந்தையே. நான் உனக்கு துணையா உன் கூட இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில வசந்தம் வீச போது நானும் எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில மேலும் மேலும் பிரச்சனைகள் வருதே நினைச்சு வருத்தப்படாத. என்ன நடந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டியதும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதும் இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நான் உன்னை இப்படியே தனியாக தவிக்கும்படி விட்டுட மாட்டேன் என் செல்லமே. நீ ராஜ வாழ்க்கையை சுகபோகத்தோடும் பெருமகிழ்ச்சியோடும் பேரின்பத்தோடும் வாழணுங்கிறதுக்காக தான் உனக்கு துணையாக நான் உன்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில உனக்கு முன்னேற்றம் உண்டாகும்.
என்ன நடந்தாலும் என் வராகியம்மா அதை பார்த்துக்குவாங்கன்னு நீ நிம்மதியாக இன்று இரவு தூங்கப்போ. நாளை விடியலில் உன் நீண்ட நாள் விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா இன்று இரவோடு இரவாகவே உன்னை சுத்தி இருக்க எதிர்மறைகளையும் கண் திருஷ்டிகளையும் நீக்க போறேன். நாளைக்கே உனக்கான நல்ல செய்தி உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் முகத்துல புன்னகையை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ யோசிச்சதும் என்கிட்ட கேட்டதும் எல்லாமே நல்ல சரியான விஷயங்கள் தான். அதனால நீ யோசிச்சதை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க நான் தயாராயிட்டேன். நீயும் சும்மா சும்மா மனசை போட்டு குழப்பிக்காம நாம நினைச்சது சரியா, இதை செஞ்சா சரியா வருமானு யோசிச்சுக்கிட்டே இருக்காம இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பி. அலைகடல் போல குழம்பிக் கொண்டிருக்கும் எண்ணத்துல இருந்து கொஞ்சம் ஓய்வு கொடு. கடல்ல அலைகள் எப்படி நிமிஷத்துக்கு ஒரு முறை விடாம அடிச்சுக்கிட்டே இருக்குமோ, கரைக்கு வந்து வந்து போகுமோ, அதே போலதானே நீயும் உன் மனசுல விடாம குழம்பிக்கிட்டே இருக்க. என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், என்ன செஞ்சா வாழ்க்கை மாறும், எது செஞ்சா முன்னேற்றம் கிடைக்கும்ன்ற யோசனைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. எந்த சஞ்சலமும் இல்லாம, எந்த சிந்தனையும் எந்த மனக்குழப்பமும் இல்லாம என்னை நோக்கி வராகியம்மான்னு நீ சொன்னினா போதும். நீ மனசுல நினைச்ச விஷயங்களை எல்லாம் சரியான திட்டப்படி நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லவே. நான் உனக்கு வாக்கு கொடுத்தது போலவே இனி எல்லாமே வெற்றியாக நடந்து முடியும். என்ன தவிர நீ வேற யாரையுமே வணங்கக்கூடாதுன்னு இந்த வராகி அம்மா சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இறைவன். நீ யாரை வணங்கினாலும் அவர்களுக்குள் நான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. இந்த வராகி அம்மா என்பவள் இறை அம்சம்தான். நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவர்கள் மூலமாகவே நான் உனக்கான நல்லதையும் என்னால் செய்ய முடியும். இப்போதைக்கு உன் பிரச்சனைகள்ல இருந்து நீ வெளிவந்து சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னா பொறுமையாக இரு. பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வும் பொறுமைதான். எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் நீ பொறுமையா இருந்தா மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். பொறுமை ஜெயிக்கிறதுக்கு கொஞ்ச கால தாமதமாக தான் செய்யுமே தவிர பொறுமை ஒருபோதும் தோற்று போகாது. நீ பொறுமையா இருந்தீனா நிச்சயமாக வெற்றி பெறுவது உறுதிங்கிறத புரிஞ்சுக்கோ. இருட்டுக்குள்ள இருக்கிற உன் வாழ்க்கைய இன்று இரவோடு இரவாகவே முடிச்சு வச்சுட்டு நாளை விடியலில் வெளிச்சம் நிறைந்த பெருமகிழ்ச்சியான வாழ்க்கைய உன் கைகளில் நானே கொடுக்க போறேன். நீ என் கோவிலுக்கு வரலைனாலும் நான் உன்னை தேடி ஏதாவது ஒரு மனித ரூபத்துல வந்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க இந்த வராகி அம்மா நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். நீண்ட நாட்களாகவே ஒருத்தர் உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசு பணத்தை இப்போது உன்னை தேடி வந்து கொடுக்க போறாரு. இனிமே உன்னுடைய மீதி கடன்களும் தீர்வதற்கு நான் வழி செஞ்சிடறேன் என் செல்லமே. வாங்கிட்டு அல்லது உன்னை நம்ப வச்சு ஏமாத்தினவங்கெல்லாம் இப்போது உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதே போல உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர்வதற்கான வழிகளையும் நான் காட்ட போறேன். நீ எதிர்பார்த்தது போல உன் ஆசைப்படி உன் இஷ்டப்படியே உனக்கான பணவரவை அள்ளி அள்ளி தரப்போறேன். ராஜ வாழ்க்கை உனக்காக காத்திருக்குது என் செல்லமே. இனிமே உனக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும். இந்த வராகி அம்மா உன் பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உன் பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் தீர்த்து செல்வ வளம் அதிகரிக்கும்படி சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் உனக்கு கொடுக்க போறேன். தீர்க்க சுமங்கலி வரவும் உன் குடும்பத்துல கிடைச்சு நல்ல குழந்தை வரத்தையும் பெற்று வாழ்க்கைய நீ வாழ போற. நீயே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதிசயமும் உன் வீட்டுல நடக்கதான் போகுது. எல்லாத்தையும் நடத்தி வைப்பதற்காக தானே என்னுடைய இந்த வாக்கை கேளுன்னு வராகி அம்மா உனக்கு உத்தரவு கொடுத்தேன். இந்த நாள் உனக்கானது எல்லா நேரமே நல்லபடியாக நடக்க போற நாளாக இருக்க போகுது. இன்று இரவோடு இரவாகவே அதற்கான வேலைகளையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருவேன். யார்கிட்டையாவது பேசணும், யார்கிட்டையாவது வருத்தத்தை தெரிவிக்கணும், யார்கிட்டையாவது ஏதாவது சொல்லணும்னு நினைச்சினா அதை உடனே செய்துவிடு என் செல்லவே. இனிமே உன் வாழ்க்கை மாறப்போகுது. நடக்க போறது எல்லாமே சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான காரணத்தோடு நடக்கும்போது நீ மட்டும் மனசுல வருத்தத்தையும் கவலைகளையும் சுமந்துக்கிட்டு இருக்க கூடாது.
அதனால தான் உன் வருத்தத்துக்கும் கவலைகளுக்கும் காரணமான விஷயங்களை வெளியே வாரி கொட்டிடு. யார்கிட்டையாவது போய் வருத்தப்படணும்னாலும், யார்கிட்டையாவது உன் சந்தோஷத்தை சொல்லணும்னாலும் சொல்லிட்டு மனசை இலகுவா நிம்மதியாக வச்சுக்க சொல்றேன். உன் கடமையை ஆற்றுவதற்காக காலம் உனக்கு மறுவாய்ப்பு கொடுத்துருக்கு. இந்த முறையாவது உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சிட்டினா நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் இந்த வராகியம்மா உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருவேன். நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு அதிசயம் நிகழும்படியாக நான் நடத்தி தர்றேன். கடந்த காலத்தை மறந்துடு. முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இந்த நிகழ்காலத்தில் நீ வாழும்போது மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாகவே வரும் என் செல்லமே. இந்த வராகியம்மாவை மனசார நீ நினைச்சினாலே அது உன் மனசுக்கு தெம்பையும் தெளிவையும் கொடுக்கும். உன் மனசு தெளிவா ஆகிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுக்க தான் செய்யணும். உன் வீட்டுக்கு உன்னை தேடி வரப்போற இந்த வராகியம்மா நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் கைகளில் எடுத்துக்கிட்டு தான் வரப்போறேன். ஒரு தாயானவள் தன் பிள்ளையோட வீட்டுக்கு போகும்போது தன் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் பிடிச்சதை எப்படி வாங்கிக்கிட்டு போவாங்களோ அதே போலதான் என் அன்பு குழந்தையான உன்னை பார்க்கறதுக்காக உன் வீட்டுக்கு வரப்போறேன். நான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தேவையானதையெல்லாம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கும் எண்ணத்தோட தேடி வரப்போறேன். இன்று முதல் உனக்கு ராஜயோகம் உண்டாகும். உனக்கு கொடுத்ததையும் ஏற்றுக்கிட்டு உன்கிட்ட இருக்கிறத வச்சு மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க பழகு. இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கிள்ளி கொடுக்கறதாலையோ அள்ளி கொடுக்கறதாலையோ உன் வாழ்க்கையில வறுமையோ கஷ்டமோ வந்துடாது. முதல்ல சொல்ல போனா நீ எந்த அளவுக்கு தான தர்மம் செய்றியோ அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில செல்வம் பெருகும் சூழ்நிலை உருவாகும். உனக்கு தேவைப்படுற எல்லா செல்வங்களையும் இந்த வராகியம்மா நானே என் கைகளிலிருந்து உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன்.